Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் பேங்க் நிஃப்டியோட 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. தென் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எங்கே சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. சரி, நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மாலர் ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு. இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தா தெரியுது இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரி, சப்போஸ் மார்க்கெட்டு மேலே போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதாவது இந்த ரேஞ்சு 47,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 தான் உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பிரேக் பண்ணி ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோம். இதை அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து அப் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை கீழே டவுன் சைடில் வந்துச்சுன்னா திரும்ப இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகி ஒவ்வொரு டைம் இந்த சப்போர்ட் எடுத்து சைட்வேஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம், இல்லைனா கேப் அப்பில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து இந்த 47,000 நோக்கி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஏன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கப்போ இதுக்கான லாஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இதுக்கான லாஸ்ட் சப்போர்ட்டு அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போணுச்சு, திரும்ப அந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணதுக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப இதை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகுதா இல்லை மேலே இருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போகுதான்னு பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அதான் அந்த மாதிரி பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு தென் அகெயின் 47,000 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் மேலே போகும். அதே போல் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 வந்து இதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்லேயே பார்த்துக்கோங்க மார்க்கெட் வந்து எப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் அப்பில் நல்லா ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும், கீழே இந்த தூரம் வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். சரியா? இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் நோக்கி போகும். சரி, இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது. இப்போது 1 hourல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே, அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே 46,800க்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அது வந்து இந்த 47,000 நோக்கி வந்து போகும். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போய் இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ண முடியல பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கீழேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. சரியா? ஆனால் அப்சைட் மூவ்மெண்ட்டை நோக்கி போகணும் மார்க்கெட்டு, நம்ம 47,000 நோக்கி போகணும் அப்படின்னா குறைஞ்சது இந்த 46,800 வந்து பிரேக் பண்ணியே ஆகணும். ஸோ இது இப்படி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இந்த இடத்துல க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 47,000 நோக்கி மார்க்கெட் வந்து போக ட்ரை பண்ணோம். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 46,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்குறோம். சிபிஆரை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாருங்கள், நமக்கு இந்த சிபிஆர் சென்ட்ரல் சிபிஆருங்கிறது வந்து இந்த 46,800 கிட்ட இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே போகிறப்போ இந்த சிபிஆரை பிரேக் பண்ணுதா இல்லை இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 47,000 நோக்கி மார்க்கெட் வந்து போகும். இப்போ நமக்கு அதில்
எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல 46,800 வந்து ஒரு இந்த சிபிஆர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறது கூட மார்க்கெட் போகலாம். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 47,000 நோக்கி மார்க்கெட் வந்து போகும். அதே போல் கீழே பாருங்கள், வீக்லி சிபிஆரில் கரெக்டாக அந்த S1 கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்போது இந்த 46,300ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி பார்த்தாச்சு, சிபிஆரை பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி முடிவில் நடந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 47,000ல் அதிகமான கால் வந்து ரைட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி தான் சொல்லியிருந்தோம் 47,000ல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 47,000ல் வந்து நிறைய கால் வந்து ரைட்டாக இருக்குது. அதே போல் 46,500 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புட் அதிகமாக ரைட்டாக இருக்குது, ஆனால் ஈக்குவலாக காலும் ரைட்டாக இருக்குது. அப்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 47,000 46,500 இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 46,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்ததான் நமக்கான பெரிய சப்போர்ட்டுங்கிறது வந்து 46,000 தான். ஸோ இது வந்து இன்றைக்கி முடிஞ்சதோட டேட்டாவை பற்றி இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:20க்கு மேலே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக நிஃப்டி வந்து எந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகியிருக்கு, சரியா தெரியுதா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து மேலே போயிருக்கு. அதே போல் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே ஏறிட்டு ஓகேவா அகைன் கீழே வந்துருச்சு. இப்போது அதே ரேஞ்சில் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ புரியுதா? இந்த இடம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணி இது ரெசிஸ்டன்ஸு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிருக்கு. இப்போது நாளைக்கு ஃபர்தராக இதை வந்து பிரேக் வச்சுது மார்க்கெட் அப்படின்னா ஸோ அது அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹையை நோக்கி கூட போகலாம். அதாவது 22,300 இந்த ரேஞ்சை நோக்கி கூட மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணதில் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினாலும் இந்த சிபிஆருக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ இந்த வீக்கில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் இதுக்கான R1 ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,380 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் இருக்குது. அதாவது நாளைக்கே இதை வந்து டச் பண்ணணும்னு சொல்ல வரல, இந்த வீக்கில் வந்து R1 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் திரும்ப இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு, அதாவது 22,100 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு, ஃபர்தராக நல்லா க்ளோசிங் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 21,960 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த S1 நோக்கி வரும். ஆனால் மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்பவே அதிகமாக தெரியுது. ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.